கொடைக்கானல்ல ஒரு இடம் இருக்கு, சூசைட் பாயிண்ட். ஆனா உண்மையான பயம் என்னன்னா, அங்கே சில பேர் மாயமானதுதான். 2000ஸ்ல இருந்து சில ரேர் ரிப்போர்ட்ஸ் சுற்றுலா பயணிகளின் பார்வையில லாஸ்டா காணப்பட்டு அதன் பிறகு எந்த ட்ரேஸும் கிடைக்கல. பாடி இல்ல, ஃபுட்பிரிண்ட்ஸ் இல்ல, சிசிடிவி இல்ல. இது நார்மல் ஆக்சிடென்ட் மாதிரியே இல்ல. உள்ளூர் வழிகாட்டிகள் சொல்வது படி மூடுபனி வந்து மூடும் நேரத்துல சில பேர் உண்மையில் கண்முன்னே மங்கலாக மாறி மறைந்து போகிறாங்க போல. மூடுபனி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும், ஆனா பாதை நேராக தான் இருக்கும். அப்படின்னா எங்க போயிருப்பாங்க? 3 மெயின் தியரிஸ். 1, மறைந்திருக்கும் குன்றின் விரிசல். கீழே குறுகிய பிளவுகள் இருக்கலாம், விழுந்தவங்க நேரடி பார்வையே இல்லாம போகலாம். 2, அனிமல் டிராக் தியரி. கரடி, காட்டெருமை தாக்குதல், உடல் ஆழமான காடுகளுக்கு போயிருக்கும். 3, வேண்டுமென்றே காணாமல் போனவர்கள். சில ரிப்போர்ட்ஸ் காணாமல் போனவர்களின் லிஸ்ட்ல லிங்க் ஆகுது. ஆனா அங்கே ஒரு விஷயம் மட்டும் நிலையானது. மாயமானவர்களை கிட்டத்தட்ட எல்லாரையும் ஃபாக் ஹெவி அவர்ஸ்ல தான் லாஸ்டா பார்த்திருக்காங்க. ஃபாக்ல சவுண்ட் கூட டிஸ்டார்ட் ஆகுது. இதுதான் லோக்கல்ஸ் 1 ஸ்டெப் வேனிஷ் ஜோன்னு சொல்றதுக்கு காரணம். அதிகாரிகள் பல தடவை சர்ச் பண்ணும்போது கூட விழுந்த மார்க்ஸ், டிராக் மார்க்ஸ், கிழிந்த துணிகள் எதுவுமே கிடைக்கல. எதுவும் இல்லாத ஒரு இடத்துல மனுஷன் எப்படி ட்ரேஸ் இல்லாம காணாமல் போக முடியும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொடைக்கானல் சூசைட் பாயிண்ட் நிஜமாவே மாயமான மனிதர்களின் இடமா? கமெண்ட் பண்ணுங்க.